வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோன்றத விட நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக் பிலாசபி பத்தி பேசக்கூடிய பாட்காஸ்ட் ஆன இந்த பாட்காஸ்ட்ல இப்ப டீப் சீக் அண்ட் சாட்ஜிபிடி இந்த ரெண்டு கான்வோவும் வந்து ரொம்ப பெருசா வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஏஐ அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய ரோல் வந்து இந்த சொசைட்டில பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாப் 5 ஏஐஸ். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்ல சாட்ஜிபிடியில ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்ல பாப்பப் ஆகி இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எங்கெல்லாம் ஆர்ஜினேட் ஆச்சு அண்ட் அதோட பர்பஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு அண்ட் அதோட எஃபிஷியன்சி எந்த அளவு இருக்கு அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்ல பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் பிரதிகாந்தராஜ் அண்ட் திஸ் இஸ் ஜெகதீஷ் குமார். ஸோ ஜெகதீஷ், சொல்லுங்க, நீங்க வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு ஒர்க், ஈவன் ஒரு சிங்கிள் ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணோம்னாலும் நம்ம இப்பெல்லாம் வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்றதை விட்டுட்டு, மேனுவலா எழுதுறதை விட்டுட்டு, ஒரு சிங்கிள் பர்த்டே விஷஸ் அனுப்பணும்னா கூட நம்ம சாட்ஜிபிடி போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கன்வே திஸ் மெசேஜ் இன் 2 lines 3 lines அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராம்ப்ட் போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏஐயோட யூசேஜை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ நம்ம எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம வந்து மெயினா நம்ம செய்யாம அதை ஈஸியாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ கிட்ட கொடுக்குறோம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏஐ யூசேஜ் வந்து இப்போ பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த 21st centuryல. ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஜென்சி டேர்ம்ஸ் இருக்கோம் இல்லையா, நம்ம கண்டிப்பா நம்ம அந்த அளவுக்கு வேலை பண்ண மாட்டோம்ன்றது நமக்கே தெரியும், நம்ம உணர்ந்துட்டோம் அதை. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் நம்ம அது கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு மெயினானது டைம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் டைம் இருக்காதான் இருக்கும். அத நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா அது ஒரு முக்கியமான விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அதை பார்த்து ஃபியர் பண்றோம்னு நான் நினைக்கிறேன் வேலையை பார்த்து. ஏன்னா no matter what task is being provided for us, நம்ம அதை வந்து ஒரு கரெக்டான ஸ்டான்ஸ் எடுத்து நம்ம அதை கரெக்டா அப்ரோச் பண்ண மாட்டோம்ன்றது வந்து we should anticipate and we should think about that. Sure. And இதெல்லாம் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணாலும் இந்த ஏஐ எப்ப பூம் ஆச்சு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 2013ல இருந்தே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அதை பில்ட் பண்றதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு சில நம்ம இப்போ பேசிக்கிறோம்ல, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், மிஷின் லேர்னிங் அண்ட் ஆட்டோ ட்ரைனிங். அதாவது ஒரு மிஷினை வந்து ஒரு சில எக்ஸிஸ்டிங் ஃபீட்ஸை வந்து கொடுத்து இந்த மாதிரியான ஃபீட் வந்தால் இது அவுட்புட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிஷினை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் மிஷின் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு மிஷினை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து 2013 வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இது ஆரம்பிச்சு வந்துட்டு பிறகு நம்ம இந்த ஏஐயோட அறிமுகத்தை வந்து எதன் மூலமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாட்ஜிபிடி. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் 30 யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அண்ட் இதை வந்து யாரெல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாம் ஆல்ட்மன் அண்ட் கிரேக் ப்ராக்மேன், எலான் மஸ்க் அண்ட் சர்கேவர் அண்ட் ஜான் ஸ்கல்மன் அண்ட் ஓஜிக் ஜோரெம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரோட மேஜர் கான்ட்ரிபியூஷனோட சாட்ஜிபிடி வந்து நவம்பர் 30 2022 வந்து லான்ச் ஆகுது. அண்ட் தென் இது பலருக்கும் வந்து யூஸ் பண்ண தெரியாம இருந்து அண்ட் இப்போ ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு 1 or 2 yearsல வந்து அதிகமான யூசர்ஸ் வந்து சாட்ஜிபிடி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சாட்ஜிபிடி மக்கள் எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதோட ரோல் எந்த அளவுக்கு சொசைட்டில இருக்கு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ மெயினா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பா எதனால நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, கோவிடால தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம எல்லாருமே. அதனால அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ன்றதே வந்து டியூரிங் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட் தான் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு நமக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இவால்வ் ஆகிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் we had Google Meet, obviously, to serve as a online platform for us to interact with our peers and as well as our teachers, to make a learning, right? So after that, we don't depend on teachers and we don't depend on books right now. So whatever the knowledge that we want to acquire is actually is provided by the AI. கண்டிப்பா. Initially the ChatGPT வந்த காலத்துல வந்து it was partially replacing our jobs and our works. When the days passed by,
நம்மளோட அதிகமான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ChatGPT அண்ட் இந்த ஏஐயோட டூல்ஸ் வச்சு தான் வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். ஈவன் இன்க்ளூடிங் நம்ம காலேஜஸ்லயும் நம்ம இருந்தாலும் நம்ம காலேஜஸ்ல ஒரு சில கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்க வந்து ஒரு சில பிபிடியோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ரிப்போர்ட்டோ வந்து ரெடி பண்ண சொல்றாங்கன்னா, ஸோ அந்த ஒர்க் மொத்தமே வந்து நம்ம ஏஐ மேல வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வகையில போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அந்த ChatGPT 4 and 4o பத்தியும் அண்ட் நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். லைக் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐல இமேஜ்ல இருந்து வீடியோல இருந்து ஒரு வாய்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஏஐ மூலியமாவே நம்மளால ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி சொல்லப்படுற ஜென் ஏஐல டெவலப் ஆகி ட்ரெயின் பண்ண மாடலான DALL-E 3 அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருக்கு, இதுல என்ன டீமெரிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்லிருங்க. பிகாஸ் நம்ம நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம்ல. ஃபார் த ரீசன்ட் டைம்ஸ் யூ ஆர் ஃபேசிங் தட் some of the actresses were being falsely portrayed by the deep fake videos and so on. So இதோட பாசிட்டிவ் கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். அது வந்து ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை ஆப்வியஸ்லி ஜெனரேட்டிவ் ஏஐ ஆர் எனி சார்ட் ஆஃப் ஏஐயாகவும் இருக்கலாம். ஸோ as the saying goes, you know, when the sun rises it has to go down. எது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டாலும் ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். ஸோ அது ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆனிமலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், அண்ட் ஆப்வியஸ்லியாகவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஏஐ வந்து even though it can act on its own, ஏன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நம்ம சொல்றது. even though it can act on its own, நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம அதை மிஸ்யூஸ் பண்றதுனால தானே நமக்கு அந்த கான்சிக்வன்சஸ்ன்றது ஃபர்ஸ்டாவே வருது. ஸோ த பெர்செப்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் யூசிங் தி ஏஐ இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ நம்மளுடைய தாட்ஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி பண்றதுனால அதை ப்ரோஸாக கொண்டு போகலாம், தப்பாக அலைன் பண்ணி கொண்டு போனால் அது கானாக தான் போய் முடியும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி when they are being badly portrayed, no matter who they are, when they are being badly portrayed, அது ஏஐக்கு தெரியாது இல்லையா. அது வந்து அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க என்ன சொந்தக்காரங்களா அவங்க ஃப்ரெண்டான கூட தெரியாது. அது வந்து அதுக்கு கொடுத்த வேலையை, அதுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எந்த விதத்துல அதை ஏத்துக்கிறோம், எந்த விதத்துல நம்ம அதை வந்து பயன்படுத்துறோன்றதை பொறுத்து தான் it can turn into a pro or it can turn into a con. Yeah, sure. ஜெகதீஷ் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். நம்ம எப்படி அதை வந்து அதை அணுகுறோம், அந்த அணுகுமுறை தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்க. அதானே? when stepping on to the next AI, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாப் 5 AIs லிஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம பிரபலமா பேசிட்டு இருக்க, அதாவது திஸ் வர்சஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அப்படியேப்பட்ட ஒரு ஏஐ மாடல் தட் இஸ் கால்ட் அஸ் DeepSeek AI. அண்ட் இதை வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ChatGPT வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணி லைக் இதை வந்து ட்ரைன் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அண்ட் தென் சோ ஃபார் இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ஆப் DeepSeek AI அப்படின்றது வந்து இது 2023 ஜூலைல வந்து CEO லியாங் வென்ஃபங் அப்படின்றவங்க வந்து லைக் அவங்க தலைமையில டெவலப் பண்ணி இதை வந்து லான்ச் பண்றாங்க. அண்ட் அட் த பிரசன்ட் அந்த டைம்ல ஜூலை 2023ல வந்து பாத்தீங்கன்னா இதோட வரவேற்பு வந்து குறைவா தான் இருக்கு. அண்ட் சைனீஸ் பீப்புள் மட்டும் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் யூனோ தட் சைனால வந்து நிறைய ஃபாரின் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைனால இருக்கக்கூடிய நியூஸ் வந்து சைனா தாண்டி வெளியே வரக்கூடாது அப்படின்றதும் வந்து அவங்களோட ஒரு கருப்புள்ளியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ChatGPT எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராப்பரான டேட்டாபேஸ் எதுவும் இல்லாத இந்த DeepSeek எவால்வ் ஆனப்ப சைனீஸ் பீப்புள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த DeepSeek AIல பாசிட்டிவா என்ன கான்ஸ் வந்து சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ChatGPT இருக்குல்ல, ஸோ அந்த ChatGPT வந்து ட்ரைன் பண்றதுக்கு $10 million வந்து செலவு பண்ணாங்களாம் இந்த மாடல். அதாவது ChatGPT 4 வரைக்கும் வந்ததுக்கு வந்து $10 million வந்து செலவு பண்ணி தான் இந்த மாடல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வெறும் $6 million வந்து இந்த DeepSeek AI வந்து ட்ரைன் பண்ணி முடிச்சதாகவும், ஸோ அப்படி பார்க்கும்போது இது காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் நல்ல ரிசல்ட்ஸையும் வந்து நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் பல மீம்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாள்ல வந்து சைனீஸ் ஆப் ChatGPT-யோட மோகத்தை வந்து போக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ DeepSeek நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரையும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அதை ஃபுல்லாக தரோவா அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது.
நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் மெயினா எதுக்காக நான் அதை பயன்படுத்துவேன்னா, நீங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட வேலைகளை சுலபமாக்க, நம்மளுடைய ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக்க, டைமை சேவ் பண்ண அப்படின்றது காரணத்துக்காக நான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து ஆப்வியஸா நமக்கு எல்லாருக்குமே வந்து கேட்டிருப்பாங்க. நம்மளோட ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இல்ல வீட்டுல கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பல சொல்யூஷன் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம்னா அதுக்கு மறுபடியும் கவுண்டர் கொஸ்டின் வரும்ன்றதுனால கூகுள்லயே வந்து சரியான ஆன்சர் கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம கூகுள்ல சர்ச் பண்ணி கரெக்டான ரிசோர்ஸ்ல இருந்து நம்மளோட சொல்யூஷன் ரொம்ப கஷ்டமாவே இருக்குல்ல. ஆனா கூகுள் போய் சொல்ல மாட்டா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, கூகுளுமே வந்து கொஞ்சம் நம்மள மாதிரி ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் எனிவேஸ், நம்ம வந்து யூஸ் பண்றதை பொறுத்துதான் எந்த ஒரு இன்டர்ஃபேஸுமே வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும் போது நான் மெயினான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, அதோட இன்டர்ஃபேஸ். ஸோ DeepSeek வந்து இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இட் ஸ்டில் ஹேஸ் அ லாங் வே டு கோ. இன் மை பர்சனல் ஒப்பீனியன் ஐ திங்க் தட். அண்ட் இன் அடிஷன் டு தட், இப்போ நான் வந்து எதுக்காக நான் அதை யூஸ் பண்ணேன்றதை நான் சொல்றேன். நான் வந்து ஒரு கொஸ்டினை வந்து கொடுத்தாங்க எனக்கு. என்ன கொஸ்டின்? ஜெனரல் கொஸ்டின் கொடுத்திருந்தா நானே ஆன்சர் பண்ணிருப்பேனே. அப்படி இல்லை. என்ன கொஸ்டின்? கோடிங் கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. பைத்தான் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, சி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, C++ கொடுத்துட்டாங்க. அதுல வந்து சியும் கலந்து C++ இல்லாம நான் ஒண்ணு யோசிச்சு அங்க ஒண்ணு கொடுத்திருந்தேன் நான். சரி, அதனால நான் என்ன பண்ணேன், DeepSeekல போட்டேன். கோட் வந்தது. நம்பிக்கையோட அதை போஸ்ட் பண்ணி ரன் பண்ணா ஃபர்ஸ்ட் எரர் அடிச்சது. சரி, நம்ம மறுபடியும் அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி பண்ணுவோமே நானே யோசிச்சு பண்ணேன். அப்பயும் எரர் அடிச்சது. சரி, மறுபடியும் ப்ராம்ப்ட் கொடுத்து பார்ப்போம். 2 தடவை கொடுப்போம், 3 தடவை கொடுப்போம், வரல. 10வது தடவை கொடுத்தா கரெக்டா வந்தது. அதுக்குள்ள டியூவும் முடிஞ்சது. 10 மார்க் அவுட். அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது நம்ம ஜிபிடியே ஒரு 2-3 ப்ராம்ப்ட்ல கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. நான் சாட் ஜிபிடியை சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. இப்போ பரவாயில்ல, நம்பிக்கை வைப்போம் DeepSeek மேல, இன்னும் கொண்டு வருவாங்கன்றது. ஆமா, இன்னொரு क्वेश्चंस வந்து வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ நீங்க உங்களோட பிராக்டிகல் எக்ஸாம்ல AI டூல் யூஸ் பண்ணிக்கல, எப்படி அந்த 10 மார்க் போச்சு? எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம்ல சாஃப்ட்வேரே கேட்கல, அதுல நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஓ ஃபைன், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு கொடுத்த ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் அசஸ்மெண்ட்ல நீங்க யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுவா இருக்கு. ஆமா, ஓகே ஃபைன். சோ DeepSeek பொறுத்த வரைக்கும் லைக் அவர் சொன்ன மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ChatGPT இஸ் பெட்டர் அண்ட் அதோட இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கு, எனக்கு யூஸ் பண்ண பிடிச்சிருக்கு. DeepSeekல வந்து கொஞ்சம் லைக் நம்ம அதை யூஸ் பண்ணி பழகிட்டதுனாலவோ என்னவோ தெரியல, இட் சீம்ஸ் டு பி ஹார்ட் ஃபார் சம் சப்செட். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஒரு ட்ராபேக் இருக்கு. அண்ட் தென் இவர் சொன்ன மாதிரி அதிகமான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து அதாவது டெக்னிக்கலான அந்த கோடிங் வித்தவுட் எரர் ஃப்ரீயான கோட்ஸ்லாம் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து சொல்லியாக்கூடிய ஒரு பாயிண்ட். அண்ட் தென் இப்போ வந்து when it comes to the third position, அதாவது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய AI டூல்ஸ் ஆன தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கூகுள் பாட். பாட்னா பழைய பாட் கிடையாது, இப்போ நேம்லாம் மாற்றி ஜெமினின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. கண்டிப்பா அதுக்கு நிறைய ட்ரால்ஸும் போச்சு, லைக் நிறைய கான்ட்ரவர்சியான நேமா இருக்கு அப்படின்லாம் வந்து நம்மளோட தமிழ் வந்து சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தென் சுந்தர் பிச்சை வந்து நம்மளோட ஆளுங்கள என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ எந்த ரீசன்னாலும் தெரியல, அவர் முன்ன தெரிஞ்சாலும் தெரியல, அந்த பேர் மாற்றி ஜெமினின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிட்டாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2025 5th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இந்த பாட்காஸ்ட் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 4 days 5 days முன்னாடி வந்து ஜெமினி 2.0 ஃபிளாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதையும் வந்து நம்ம லைக் இது குறைச்சி இடம் போட முடியாது, இதுவும் வந்து ChatGPTக்கு ஈக்குவலாவோ மோராலெஸ் சிமிலர்லி நம்மளுக்கான அவுட்புட்டை வந்து ஜெனரேட் பண்ணி தருது. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. அண்ட் தென் ChatGPT எங்கெல்லாம் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜெமினி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த பெர்சன்டேஜ் ரேஷியோ படி பார்த்தா நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம்? பெர்சன்டேஜ் ரேஷியோ படி ஆப்வியஸ்லி இட் வில் பி ChatGPT. பிகாஸ் ஜெமினி வந்து நான் யூஸ் பண்ணி நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கும் ஜெமினிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு நான் உணர்றேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபோன் எடுத்து ஹே கூகுள் அப்படின்னாலும் ஆப்வியஸ்லி இட் வில் ஆன்சர் அஸ். இதுல
ஜெமினியை ஆன் பண்ணி நம்ம அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் இட் வில் ஆப்வியஸ்லி ஆன்சர்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பேசுற மாதிரி கூகுள் வந்து இப்போ இந்த காலத்துல கொஞ்சம் தவறுகான ஒரு ஆன்சரை கொடுக்குது அப்படின்னு நம்ம முன்னாடி டிஸ்கஷன்ல இருந்ததுனால வெட்டாம்பார் கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி கூகுள் வந்து கொஞ்சம் டிலே எடுக்குது, கொஞ்சம் ரெலவெண்ட் கான்டென்ட்டை கொடுத்தாலுமே வந்து நமக்கு அது தேடி கண்டுபிடிச்சு போடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனாலதான் நம்ம இதை நோக்கி போனோம். ஆனா வெட்டாம்பாரு கூகுள் ஜெமினின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எந்திரன் 2.0 மாதிரி இப்போ ஜெமினியும் 2.0 வந்துருச்சு. மறு உருவம் எடுத்து இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஃபோக்கஸ்டா வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, it is not different from the Google Assistant that we have used. கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா கூகுள் ஒரு ஏஐ மாடல் வந்து ட்ரைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூகுள் கிட்ட இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங்கா வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும்ல. சோ அந்த டேட்டா பேஸ் கலெக்ஷன்ல தான் இதுக்கு வரைக்கும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் செட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அவங்க ஒரு ஏஐ மாடல் ட்ரைன் பண்றப்ப வந்து அவங்களுக்கு ஈஸியரா இருக்கணும், கன்வீனியன்டா இருக்கணும், அந்த ப்ராசஸ் ஷுட் பி சிம்பிளர் அப்படின்ற காரணத்துக்காக இந்த கூகுளுக்கு என்ன சர்வர்ல டேட்டா பேசஸ் இருக்கோ ஸோ அதை வந்து அப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஏஐ மாடல் வந்து ட்ரைன் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி கூகுள் என்ன ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் சிமிலர் டு தட் ஜெமினியும் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இந்த 2.0 ஃபிளாஷ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பெருசா யூஸ் பண்ணதுல யூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒரு கண்டிப்பா சொல்றோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் அட் லாஸ்ட் ஆஃப் தி வீடியோ நீங்க இந்த டாப் 5 ஏஐ மாடல்ஸ்ல எதை நீங்க அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் இந்த பாட்காஸ்ட் பார்த்துருக்கக்கூடிய நீங்க நம்ம சேனல் நீங்க ஒரு புது வியூவரா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி சேரும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் மோஸ்ட் யூஸ்டு ஏஐ டூல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறது நம்மளோட மெட்டா ஏஐ. அதாவது இப்ப ஒரு சில மாதங்களாக சொல்லாமே, கடந்த சில மாதங்களாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எங்க சர்ச் பண்ணோம்னாலும் அந்த சின்னதா வயலட் அண்ட் ப்ளூ அந்த மிக்ஸ்டு கலர்ல அந்த ஒரு வளைவு எங்கேயுமே தெரிஞ்சு கொண்டே இருக்கிறது, பிரகாசமா வந்து நமக்கு ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கு. அண்ட் நிறைய பேர் நம்மளோட மிட் ஏஜ் பீப்புளும் சரி அது என்ன அது பார்க்கலாம், அதுக்கு அதுல தமிழ்ல ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்றதுக்குலாம் வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பை த வே எங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது எங்க டேடி கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் விஷயமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம், ஸோ இதை வந்து ஒரு வெல் வேர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா வேணுன்ற மாதிரி தமிழ்ல ப்ராம்ப்ட் கொடுத்துக்கிறாரு. அண்ட் அதுலயும் வந்து கரெக்டா வித்தவுட் எனி கிராமராட்டிக் மிஸ்டேக் வந்து வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் வந்து ஒரு ப்ரோஸா பாக்குறேன். அண்ட் மெட்டா ஏஐ வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு மெட்டா குரூப்ஸ் தான் கிரியேட் பண்ணது. அண்ட் ஏப்ரல் 2024 வந்து இதை லான்ச் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட வரக்கூடிய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மெட்டா குரூப் ஆப்ஸோட அப்டேட்ஸ்ல இந்த ஏஐயோட பாப்அப் டாட் அப்படின்னா பாப்அப் வந்து நல்லா இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து விசிபிளாவே இருக்கு. ஆஸ் அ நார்மல் வாட்ஸ்அப் யூஸரா நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணி சொல்ல போனா இருக்கிற ஏஐலயே ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெட்டா ஏஐ தான் நான் நினைப்பேன். ஆமா, வாட்ஸ்அப்புள்ளதான் நம்ம பாதி நேரம் இருப்போம், நம்ம வேலைகள் எல்லாம் அதுலதான் போகும். நம்ம ஏன் ஒரு புது ஆப்புக்கு தேடி போகணும்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டு வந்துட்டாங்க மெட்டா ஏஐ. அவ்வளவுதான், அந்த ஒரு ரவுண்ட்ல அந்த ஒரு சர்க்கிள கிளிக் பண்ணா போயிடுச்சு இன்டர்ஃபேஸ்க்குள்ள. ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஈஸி டு ஆக்சஸ், தட்ஸ் வாட் ஐ திங்க். நம்ம ஒரு இன்டர்ஃபேஸை விட்டு இன்னொரு ஆப்புக்கு போய் நம்ம அதை ஆக்சஸ் பண்றதுக்கும் நம்ம அங்க இருந்து அதை உடனே ஆக்சஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் ஆக்சுவலி பீங் ரெடியூஸ்ட் இன் தட். ஸோ இன் அடிஷன் டு தட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா வந்து அதை யாரு ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதை எப்படி சொல்றேன், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு, நீங்க கேட்கணும். அதை என்ன கதைன்னா, எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி குரூப்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுல எல்லாரும் போடுற டெக்ஸ்ட் வந்து தமிழ்ல போடுவாங்க. ஏன்னா ஃபேமிலி குரூப்ல ஆப்வியஸா நிறைய பேர் எல்டர்ஸ் இருப்பாங்கன்றதால தமிழ்ல போடுவாங்க டெக்ஸ்ட். நமக்கு தமிழ் தான் அவ்வளவு சீக்கிரம் படிக்க வராதே, அப்படி அப்ரப்டா சொல்லிடக்கூடாதுங்க. பொதுவா ஜென்சிக்கு வந்து இப்போ தமிழ் அந்த அளவுக்கு வேகமா படிக்க முடியாது, எழுத்து கூட்டி பொறுமையா ஒவ்வொரு வார்த்தை
வார்த்தையா படிச்சு புரிஞ்சு அது ரிப்ளை பண்றதுக்குள்ள அவங்க மீதி ஒரு 10 டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க தமிழ்ல, நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். நான் அதை எப்படி ஹெல்ப்ஃபுல்லா நான் அதை ஃபீல் பண்றேன்னா, அதை அங்கேயே காப்பி பண்ணி அப்படியே மெட்டால பேஸ்ட் பண்ணி கன்வெர்ட் திஸ் டு இங்கிலீஷ், ஃபினிஷ்ட். அவ்வளவுதான். மறுபடியும் நான் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி கன்வெர்ட் திஸ் டு தமிழ் போடு குரூப்ல, அவ்வளவுதான். மோர் ஓவர் டு தட், இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் பண்றோம், நான் இதை ஆக்சுவலி நான் இதை ஃபேஸ் பண்ணதுனால நான் இதை ஷேர் பண்றேன். கூகுள்ல போனோம்னா நம்ம இமேஜ் சர்ச் பண்ணி நம்ம அதை ரெலவெண்ட் இமேஜை சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை இது பெஸ்டா அது பெஸ்டா நமக்கு சூஸ் பண்றதுக்கே டைம் ஜாஸ்தியா போகும். ஸோ இதுல நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா ஏஐல அது ஒரு ப்ரோவா நான் அதை பாக்குறேன், ஒன் ஆஃப் தி ப்ரோஸா. ஏன்னா நமக்கு பிடிச்சது நமக்கு கொடுக்கறத விட நமக்கு கிடைக்கிறத எடுக்கிறது சந்தோஷம் கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா இல்லையா? ஸோ அதனால அதை ஒரு மெயின் அட்வான்டேஜா நான் சொல்லலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்டா இருக்கும். அண்ட் வியூவர்ஸ் ஆன நீங்க உங்களோட வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மெட்டா பாப்அப் இருக்குல்ல, ஸோ அந்த ஏஐ டூல் பாப்அப்ல நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ அது உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் when stepping on the fifth most used AI tool அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி பிளாக் பாக்ஸ் ஏஐ தான் முன்ன வச்சிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தபடியா நம்ம ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு சில நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம்ல, நம்ம அதிகமா யூஸ் பண்றது ChatGPT. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் நம்ம ஒரு சில ஹேக்கத்தானோ இல்ல ப்ராஜெக்ட்ஸோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான கோட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்லாம் நான் எதில் சர்ச் பண்ணுவேன்னா பிளாக் பாக்ஸ் ஏஐல தான் சர்ச் பண்ணுவேன். அண்ட் கம்பேரிட்டிவ்லி ChatGPT பார்க்கும்போது பிளாக் பாக்ஸ் ஏஐல சீக்கிரமாவே எனக்கு தேவையான கோட் கிடைச்சிருது. சம்டைம்ஸ் when it comes to the complex programs like JavaScript எல்லாம் போகும்போது அதுல நிறைய எரர்ஸ் இருக்கு. அதுல ChatGPT பெஸ்டா இருக்கு. ஸோ இந்த 5th பிளேஸ்ல நான் ஆக்சுவலி பிளாக் பாக்ஸ் ஏஐ தான் வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அது கோடிங் எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம ஃபெமிலியரா ஒரு சில இகாம் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கட்டும் அப்படின்னா மற்ற என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அலிபாபா, அதாவது சைனால ஆரிஜினேட் ஆன அலிபாபா ஏஐ, அதாவது இது யாரால லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஜாக்மா அப்படின்றது 2024 டிசம்பர்ல லான்ச் பண்றாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஏஐக்கும் இப்ப பாக்குற ஏஐ டூலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன ஜெகதீஷ் சொல்றது? இது ஓபன் ஏஐ கிடையாது. யா, அப்சல்யூட்லி. இது ஓபன் ஏஐ கிடையாது, ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. அதனால நமக்கு எக்ஸ்போஷர் கம்மியா தான் இருக்கும். இந்த 4 ஏஐ பத்தி பேசணும் இது வரைக்கும். அண்ட் இந்த 4 ஏஐக்கும் இப்ப பேசக்கூடிய அலிபாபா ஏஐக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா தானே ஜெகதீஷ்? கண்டிப்பா. இது நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஓபன் ஏஐ. இது நம்ம பெய்டு ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஓபன் ஏஐ. அதனால இது பாப்புலரா இருக்கா இல்லையான்றது இப்போதைக்கு இட்ஸ் டிபேட்டபிள் கொஸ்டின் தான். நம்ம அதை யூஸ் பண்ணி பப்ளிக் யூஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கா, அது ஆக்சசபிளா இருக்கா, அது எஃபிஷியன்டா இருக்கா அப்படின்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை பே பண்ணி ஆக்சஸ் பண்ணணுன்றதுனால மக்களுக்கு இது முழுசா போய் சேராதது இன்னொரு ஒரு காரணத்தினால நம்ம இதை பெஸ்டா வர்ஸ்டான்னு நம்மள டிசைட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் a debatable one. ஸோ இந்த அலிபாபா ஏஐ ஒரு ஓப்பன் ஏஐ அப்படி இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல. இதை பத்தி நம்ம இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்மளால பேச முடியல. ரைட், அடுத்த 5th பொசிஷனா நம்ம இதை வைக்க வேண்டிய நிலைமையில இருந்தோம். ஸோ when coming to the conclusion, இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய ஹியூமன் பார்ட், அதாவது நம்மளோட மேனுவல் ஒர்க்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுமா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு சொல்றேன்னா, லைக் கம்ப்யூட்டர் வந்த புதுசுலயே ஒரு காசிப் இருந்துச்சு எல்லாருக்கும். என்னன்னா கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாரோட மேன் பவரும் போயிடும், இதுல மேனுவலா நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கம்ப்யூட்டரே பார்த்துப்போம், மனுஷங்களுக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பட் என்ன உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நம்மளோட வேலையை ஈஸியா மாத்தி கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் வந்ததுனால அதுல எவ்வளவோ வேலை வாய்ப்புகள், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருந்தது. டெக்னாலஜிக்கலி நம்ம டெவலப் ஆகுது கம்ப்யூட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்ல போது ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் எவால்வ் ஆயிருக்குன்னா அது பூமான ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஹைப் இருந்தாலும் இது ஒரு கட்டத்துல சேச்சுரேட் ஆகும். நம்மளோட வேலைகளுக்கு எதுவும் ஆபத்து இருக்காது. அண்ட் ஏஐனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், நம்ம ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றதுக்கு அதை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணோம்னா ப்ராம்ப்ட் நம்ம கரெக்டா கொடுக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தேவைப்படுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த சென்ஸ்
இங்கேயே வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து கிரியேட் ஆகுது when coming to the example of prompt engineering. ஸோ அப்படி இருக்கும்போது வேலைக்கு நம்மளோட மேனுவல் ஒர்க்குக்கு எதுவும் வந்து டான்ஸரா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா, ஈவன் ஐ டு ஃபீல் த சேம் வே. இப்போ எது ஒண்ணுமே எடுத்துட்டாலும் அதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம வந்து அதை டிசைட் பண்ண முடியாது. அது இப்படிதான், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஏஐன்றது வந்து நமக்கு இந்த கொஞ்சம் வருஷமா தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம வந்து இன்னும் இது இவால்வ் ஆகி அது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்னு சொல்ல முடியாது, ஒரு மைண்ட் செட்டுக்கு வர முடியும். ஏன்னா இது வந்து அப்பதான் இது நமக்கு யூஸ்ஃபுல்லா, இது நம்மள மாத்துமா, இது மாறுமா அதோட ஓன்லயே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரோட ரெவல்யூஷன் வந்து எல்லார் உள்ளயுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து அந்த காலத்துல அது வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருந்தாலும் அது வந்து நம்ம எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடும், கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து டேக் ஓவர் பண்ணும் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருந்தது பெரிய அளவுல. ஸோ இப்போவுமே வந்து ஏஐ பத்தி அந்த டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இவால்வ் ஆகி நம்மளை விட அது அதிகமா வேலை செஞ்சு அது வந்து அதோடைய ஓன்ல ஆக்ட் ஆகுமா இல்ல நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோமான்றது தெரியல. ஸோ ஈவன் தோ எலான் மஸ்க் ஹஸ் கோட்டட் தட், ஸோ இதை வந்து எலான் மஸ்க்கும் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல கோட் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஏஐ வில் டேக் ஓவர் தி வேர்ல்ட் இஃப் வி டோன்ட் ஆக்ட் ப்ரையர்லி. ஸோ எலான் மஸ்க் கூட அவருடைய தாட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்திருப்போம் நிறைய ரீல்ஸ்ல வந்து லைக் ஏஐ இஸ் டூ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க, அதை கட் பண்ணி நிறைய ரீல்ஸ்ல போட்டு ஸோ ஏஐ என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து ஒரு டெக் ஜாயண்டோடைய பெர்ஸ்பெக்டிவ்ன்றதுனால நம்ம அதை கண்டிப்பா கன்சிடரேஷன்ல எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நமக்கு என்னன்னு தெரியாது. We don't know what the future holds for us, right? So we have to wait for it, obviously. நீங்க சொன்னதை கண்டிப்பா ஒத்துக்கே ஆகணும். என்னதான் நம்ம பேசினாலும் எத்தனை நிமிஷங்கள் பேசினாலும் சரி, இதோட கன்க்ளூஷன் எங்க வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா it may go in a good way or it may go in the declination way. ஸோ அது வந்து எந்த ஸ்டேஜுக்கு போய் முடியுது அப்படின்ட்டு ஃபியூச்சர் அந்த டைம் தான் வந்து பதில் சொல்லணும். இதோட இந்த டெக் பிலாசபி பாட்காஸ்ட்டை நம்ம வந்து எட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நாளாக பேசிட்டோம். அண்ட் அடுத்த ஒரு எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்து இன்னும் இன்சைட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, signing off from Pratik Andras and thanks for being here for the podcast, Jagadish Kumar. Thank you for having me. ஸோ கண்டிப்பா அடுத்த தடவை நம்ம ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Obviously it will be helpful for the users as well. Yeah, sure. So by the way, we are signing off here. Tata bye bye. And நம்மளோட சேனலுக்கு நீங்க ஒரு புதியவரா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து உங்களை வந்து சேரும். Bye bye. Cheers.